வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியேற்று வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்களுக்குரிய நல்ல வாழ்வாதாரத்தையும் மக்களுக்குரிய பாதுகாப்பையும் நிர்ணயம் செய்திருக்கிறது. வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சென்னையில் 1700க்கு மேற்பட்ட ஏரிகள் இன்றைக்கு மறைக்கப்பட்டு ஒரு முழுமையாக வீட்டு மனைகளாக மாற்றி மக்களை ஏமாற்றி விற்ற குற்றங்களுக்கும் அந்த பகுதியில் அதை மாற்றிய எண்ணற்ற அரசு ஊழியர்கள், அதற்கு தொடர்பான அரசியல் அமைப்புகள் அனைவருமே தண்டிக்கக்கூடிய சட்ட திருத்தம் முழுமையாக ஏற்படுத்தி தரப்படும். இது மத்திய அரசும் மாநில அரசும் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இதற்குரிய தீர்வு எட்டப்படும். இன்றைக்கு ஒரு சாதாரண மழை காரணமாக மக்களை அச்சுறுத்தக்கூடிய அனைத்து வகையான ஏரிகளையும் மறைத்து ஒரு தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தையே முழுமையாக அளித்த அனைவருக்குமே தண்டனை கண்டிப்பாக காத்திருக்கிறது. ஒரு 1000க்கு மேற்பட்ட ஏரிகள் முழுமையாக அங்கு அழித்து வீட்டு மனைகளாக மாற்றியுள்ளார்கள். அனைத்துக்குமே முழுமையாக தீர்வு எடுக்கப்படும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எந்த விதத்திலுமே பாதிக்காத சட்ட திருத்தமாக அங்கிருந்து அந்த தண்ணீரை முழுமையாக வெளியேற்றுவதற்குரிய அனைத்து அமைப்புகளுமே ஒரு 6 மாத காலம் எடுத்துக்கொண்டு மத்திய அரசினுடைய நேரடி ஒத்துழைப்போடு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் முழுமையாக இதற்குரிய தீர்வு எட்டப்படும். இது மாதிரியான மக்களை ஏமாற்றி அரசாங்கத்தையும் ஏமாற்றி தங்களுடைய ஒரு சுயநலத்துக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் ஏரிகளை மறைத்த குற்றத்துக்கு கடுமையான சட்டமாக்கப்படும். இனி வரும் காலங்களில் ஏரிகளையும் வழிப்பாதைகளையும் மறைப்பதற்குரிய ஒரு கடுமையான தண்டனை சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். இது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதற்குரிய பிரத்யேக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைத்து இன்றைக்கும் அம்மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகள் இன்னும் எத்தனை பகுதிகளை ஆக்கிரமித்து இந்த G2 போன்ற ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அனைத்துமே கண்காணிக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். அதற்குரிய விசாரணை கமிஷன் வைத்து கைது செய்யப்பட வேண்டும் என்று மக்களின் எளிய மகளாக இங்கு வலியுறுத்துகிறேன். நன்றி.